குட் பை டக்லி எனக்கு தெரியும் விடாமுயற்சியோட இந்த படம் நல்லா இருக்கும். ஒரு ஃபேனாக வந்து எப்படி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து நம்ம கமல் சாருக்கு பண்ணாப்லையோ அதே மாதிரியே வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபேனாக வந்து ஆர்த்திக் ரவிச்சந்திரன் அஜித் சாரை பண்ணியிருப்பாப்லன்னு நம்பி தான் வந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக போகுது, ரொம்ப கிளம்ஸியான மூமெண்ட்ஸு. என்னடா இப்படி பண்ணிவிட்டீ அப்படின்னு இருக்கும்போது இன்ட்ரோல் பிளாக் ஒன்று வருது. இன்ட்ரோல் பிளாக்கை பார்த்தீங்கன்னா தளபதியோட டைலாக்கை வந்து தலை பேசி அங்கே ஹைப் ஏற்றுறாப்புல. செகண்ட் ஹாஃப் பூரா ஃபேன்ஸுக்கு முன்னாடி வச்சு செஞ்சு விட்டானுங்க. ஒரு படத்துக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள எம்ஜிஆர் சிவாஜியை வச்சு ரெஃபரன்ஸ் எடுப்பார். ஆனால் இந்த படத்தில் அவருடைய படங்களே ரெஃபரன்ஸாக வச்சு அந்த டைலாக் வரும்போது போனால் தேட்டருக்கு செம்ம வைப்பு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஜிவியா அல்லது அனிருத்தான்னு சொல்கிற அளவுக்கு மியூசிக்லேயும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் 2 ரீமிக்ஸ் சாங் வருது, ரெண்டுமே சரியாக கனெக்ட் ஆகலை. ஏன்டா இந்த பாட்டை கெடுத்து விட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் 3 ரீமிக்ஸ் சாங் வரும். பிரித்து மேஞ்சினா என்ன சொல்ல முடியும். ஃபேன்ஸ்க்கான எடுத்த படம் உண்மையிலே சொல்கிறேன் செம்ம திருப்தி. மாஸ்னா என்ன, அதை ஏன் அஜித் சார் இத்தனை நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தார். ஃபேன்ஸ் தானே வலிமை. யார் அவங்க ஃபேன்ஸுக்கு தான் படம் எடுக்கணுமே ஒழிய அவங்களுக்கு என்ன மினிமம் கேரண்டி ஃபேன்ஸ் வந்து தள்ளி விட்றானுங்க. 200 கோடி 300 கோடி தள்ளி விட்றாங்க. அதுக்கப்புறம் ஓடிச்சுன்னா லக்கு இல்லைன்னா போயான்னு சொல்லிட்டு போக வேண்டியது. அதை விட்டு விடாமுயற்சி துணிவு இந்த மாதிரி படத்தை வச்சு செஞ்ச அவர் இந்த படத்தில் வந்து நீ முழுக்க உன இஷ்டத்துக்கு படம் எடுன்னு சொல்லியிருப்பார் போல். வச்சு தரமான சம்பவம் செஞ்சுட்டாப்புல. எங்கடா எனக்கெல்லாம் மார்க்கண்டனி அளவுக்கு இருந்தாவே போதும் தப்பிச்சுரும்டா படம் இருந்தோம். ஃபஸ்ட்டாக பொறுத்தவரை மார்க்கண்டனே பிலோ தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன். பிலோ மை எக்ஸ்பெக்டேஷன் தான் ஸ்டேட்டஸ் வச்சேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அப்படியே தலையெல்லாம் மாற்றிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் நல்லா இல்லைன்னா விடாமுயற்சியோட பெரிய குத்து வாங்கியிருக்கும் அந்த படம் தான் நம்ம சொல்ல முடியும். இதுதான் இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கோ ஆர்டிஸ்டாக வந்து சிம்ரன் வர்ற சீன்லாம் செம்ம வைப்பு. சிம்ரன் வந்தவொடனே வாலி மியூசிக் போட்டுறாங்க. இடுப்பை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்கிறாரு. அதில் ஒரு சீன் வரும், இடுப்பை பார்த்துதான் சீன் வரும். என்னது இல்லை சாரி உடம்பு பத்திரமா. சார் இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு ட்ரீட்டாக சில டைலாக்லாம் பேசி பஞ்ச் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. காமெடிக்கெலாம் வேலையே இல்லை, எந்த இதுவுமே வேலையில்லை. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வைப்பாக இருக்குது. அதை தான் சொல்ல சாங்ஸ் ஓரளவு ஓகே பார்க்குற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் சான்ஸ் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பாதியில் நீங்கள் வெளியில் ஓடி வந்துடுவே என்னடா படம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அப்படி ஒரு கிளம்ஸியாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருந்துச்சு. ஒன்லி ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த நீங்கள் போகிறேன் ஒரு ஆக்ஷன் ட்ராமா எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஸ்டைலிஷ் தான். படம் ஃபுல்லாக ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் தான். படம் ஃபுல்லாக அவர் கண்ணுக்கு காதுக்கு காலுக்கு கைக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரேம் வச்சு பண்ணுறாங்க. இவரோட வெப்பன் வந்து அந்த பஞ்ச் பண்ணுற வெப்பன். ஸோ அதுக்கு ஒரு எமோஷனலாக கனெக்ட் பண்ணி உனக்கு என் மைனுக்காண்டி நான் விட்டேன், என் மைனுக்காண்டி திரும்ப எடுக்கிறேன்னு சொல்கிறதுலாம் ஒரு கிரிஞ்சு தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மூமெண்ட் கரெக்டாக இருக்கிறதுனால ஃபேமிலியில் கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா அஜித்தை தான் பார்க்க வருவாங்க. யார் இவங்க உட்காந்து கதை சொல்கிறதெல்லாம் கேட்க வர மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 5 days 300 crores கன்ஃபார்ம். கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை நானே அப்படி தான் சொல்லுவேன்ல. செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிச்சு. அட் எண்டு வந்து வெளியில் வரும்போது சிரிச்சிட்டு வரானா, அழுதுட்டு வரானா, கடுப்பாய் வரானாங்கிறத மேட்ரு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து வெளியில் வந்தோம்னா கடுப்பாய் தான் வந்திருப்போம். செகண்ட் ஹாஃபில் வெளியில் வரதுனால சிரிச்சிட்டு வந்தோம். ஸோ அதனால் படம் சக்ஸஸ். வந்து உள்ள தேட்டரை பத்தி போதிப்பா ஒரு வத்தி பெட்டி இல்லைன்றீங்க ப்ரோ. அணைக்க தண்ணி தான் ப்ரோ வேணும். அணைக்க தண்ணி நம்ம